Assalamualaikum friends, welcome back to my YouTube channel. இன்றைக்கி நான் ஏர்லி மார்னிங்கே டெரஸ்க்கு வந்துட்டேன். பிளான்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் எனக்கு டெரஸில் தான். ஸோ இன்றைக்கி என்னென்னா ரமதானுக்கு முதவே நான் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் எல்லாமே காடாகி கிடக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திக்கிறேன். மற்றது இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் கீழே கொண்டு போகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் அதுவரையும் ஆர்கனைஸ் பண்ணணும். வாங்க நாங்கள் வீடியோக்கு போவோம். சின்ன சின்ன பிளான்ட் சம்மந்தமான டிப்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பிளான்ட் வந்து நான் தியத்துவினாலுக்கு வந்தது. இதுக்கு நாங்கள் கொஞ்ச நாள் ஒருக்கா சாயில் போட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி இதில் இந்த இந்த கொப்பெல்லாம் சும்மா காஞ்ச மாதிரி ஆகிடும். இது வந்து நான் ஊராளுக்கு வந்து டர்மரிக் மரம். இதுக்கு வந்து நான் வந்து பொன்னங்கானி சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே பொன்னங்கானி எல்லாம் வாங்குறதே இல்லை இப்போ கொஞ்ச நாளாகவே. அதெல்லாம் இங்கேயே தான் நாட்டி எடுத்துக்கொள்வேன். இதில் வந்து நல்ல அழகான இந்த ஃப்ளவர்ஸ் வரும், பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். அதுக்கும் கொஞ்சம் சாயில் போட்டுக்கொள்ளணும்னு தான் நினச்சே போட்டுறேன். ஊர்லண்டா எங்கேனிக்கு பார்த்தாலும் எல்லா மரத்தடியிலையுமே நல்ல புகை மண் தைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து மண்ணுன்றது மிச்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன்னா ஒரு பெரிய டப்புக்கு ஒரு அளவை மண் போட்டு வச்சுக்கொள்வது. அதில் எங்கள் வீட்டில் டெய்லி எடுக்கிறதுல ஒனியன் தூள், அதேமாதிரி கார்லிக் தூள், அதேமாதிரி பனானா தூள், இன்னும் வெஜிடபிள் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த மண்ணால் கவர் பண்ணி வச்சோன்னா அதெல்லாம் திருப்பி அழுகி திருப்பி மண்ணாக மாறிடும். அது வந்து பெரிய ஒரு புகரை. அது வந்து மண்ணுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷனான புகரை உண்டு. அந்த புகரையால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கப் போட்டிங்கன்னு சொன்னாலும் ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்கா நல்லாவே போதும். உங்களோட பிளான்ட்ஸில் நல்ல பூவும் வரும். அதேமாதிரி உங்களோட பிளான்ட்ஸ் நல்லா வளரும். அதே மாதிரி நாங்கள் ஷாப்ஸில் வாங்குகிற புகரைக்கு தானே அந்த புகரையெல்லாம் வாங்கி போட்டால் அது வந்து எங்களோட மண்ணில் இருக்கிற அவ்வளோ நியூட்ரிஷன்ஸையும் அழிச்சிடும். கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா நாங்கள் அந்த புகரையை திருப்பி போட்டால் தான் பூவும் வளரும், இலையும் வளரும். ஸோ நாங்கள் ஒரு நாளும் அதுக்கு பெய்த்திடவே கூடாது. நாங்கள் எப்போவுமே ஆர்கானிக் இந்த நாங்கள் எப்போ வீட்டில் எங்களோட மீறதுவல் நாங்கள் வீசுகிற கண்டைக்கு நாங்கள் எவ்வளோ வீசுகிறோம். அந்த வீசுகிற சாமானங்களை நாங்கள் ஒரு டப் ஒன்றில் அதுக்கு லைட்டாக சாயில் போட்டு மறைச்சி வச்சிட்டோம்னா அது அதோட பாட்டுக்கு எவ்வளோ காலத்துக்கும் மீக்கும். நிறைய இடத்துல நான் கண்டிக்கிறேன். கவர்மெண்ட்டாலேயும் அதுக்கு பெரிய ஒரு அந்த பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதில் போட்டு வச்சு போடுறதுக்கு. அதே பாக்ஸே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வீட்லேயும் செஞ்சு கொள்ளலும். அதே மாதிரி இந்த தேங்காயோட தும்பும் மிச்சமே நல்ல. எல்லா பிளான்ட்டுக்கும் தேங்காயோட தும்பு போடுற ரீசன் என்னென்னா நாங்கள் தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி அப்படியே அந்த தேங்காய் தும்புட்டு ஈரத்தில் அப்படியே ஈக்கும். அப்போ ஒரு 2-3 நாளைக்கு இருந்தாலும் நாங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் அப்படி ஈக்கும். இது என் தோடங்க மரம் பாருங்கள். நான் இதுக்கு ஒரு நாளுமே எந்த புகரையுமே போட்டதில்லை. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன புகரை தான் போட்டேன். ஆனால் மரம் நிறைய காய்ச்சி நிறைய காயினா பிச்சு எடுத்தேன். நானும் முந்தி வீட்டிலேக்கு போக்கலே அந்த ஷப்ஸால் வாங்குகிற ஒரு ஜாதி கெட்டையாக இருக்குது அப்படின்ற ஒரு கட்டி மாதிரி இருக்குது. அது வந்து பர்பிள் கலரில் மற்றது ப்ளூ கலர்லலாம் விற்க அந்த கட்டி அதை தான் தூவி விட்றது. ஆனால் அதிலெல்லாம் வேலையே இல்லைன்றது நான் ஒரு காலகட்டத்தில் விளங்கி கொண்டேன். கார்டனிங் வந்து எனக்கு மிச்சமே சந்தோஷம் தர ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியா. நீங்களும் கார்டனிங் செய்வீங்களா? உங்களுக்கு என்னென்ன மாதிரி டிப்ஸ் தெரியும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம்தான், கார்டனிங் செஞ்சவங்க செய்யாமல் ஈக்கவே மாட்டாங்க. ஆனால் கார்டனிங் செய்யாதவங்க ஒரு நாளுமே கார்டனிங் செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு லேசிக்கு வந்த விஷயம் உண்டே இல்லை. எனக்கெல்லாம் வந்து கார்டனிங் வந்து என் பிளட்லேயே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்களோட டேடி எந்த நேரமே அவர் எதையுமே க்ரோ பண்ணிக்கொண்டே தான் நிற்பார். அதே மாதிரி எங்கள் டேடியோட பிரதரும் அப்படி தானே, அவரும் எதையுமே க்ரோ பண்ணிக்கொண்டே தான் நிற்பார். சுட்டி நான் நினைக்கிறேன் அது வந்து என் பிளட்லேயே தான் வந்திக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு ஆயிருந்தாலும் எனக்கு என்னமாலும் ஒரு மரத்தை கண்டு அதை வாங்கிட்டு வந்துடவே வேணும்.
ஹஸ்பண்டும் சரி என் மகளும் சரி மரம் கிட்ட போக்குள்ளே சொல்லுவாங்க மா நின்றுட்டான்னு. எனக்கு அது நிற்காம ஏலாம் எனக்கு நின்று அவட அட்லீஸ்ட் அந்த லேடி ஒண்டிக்கிற அவட மரத்தில் அவட பிச்சுக்கிற மரத்தில் உண்டை வாங்காட்டியும் அதை கொஞ்சம் பார்த்துட்டாலும் வரணும். அந்த அளவுக்கு ஒரு கார்டனிங் மேலே ஒரு அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டிக்கின்னு தான் சொல்லணும். அடுத்து மிச்சம் முக்கியமான ஒரு உரம் என்னென்னா ரைஸ் வாட்டர். ஒரு நாளுமே ரைஸ் வாட்டரை நீங்கள் தூக்கி போடவே வேணாம். நாங்கள் வீட்டில் டெய்லி ரைஸ் குக் பண்ணுறோம் தானே. அப்படி குக் பண்ணக்குள்ள எங்களுக்கு அந்த ரைஸை நாங்கள் வாஷ் பண்ணின வாட்டர் எப்படியுமே ஒரு 1 or 2 ஜக் எப்படியுமே இருக்கும். அதை ஒரு பெரிய பக்கெட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மீதியை நார்மல் வாட்டரால் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி அந்த வாட்டரை எல்லா பிளான்ட்ஸ்க்கும் ஒரு கப் அளவாவது டெய்லி எப்படியுமே ஒரு டெய்லி ரைஸ் எப்படியுமே குக் பண்ணுற சொல்லி ரைஸ் வாட்டர் எப்படியுமே டெய்லி எல்லா வீட்லேயுமே கிடைக்கும். அது கஷ்டப்படவே தேவையில்ல. ஸோ அந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் டெய்லி பிளான்ட்ஸ்க்கு ஊற்றி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிளான்ட்ஸ் என்னென்ன காய்க்கணுமோ எல்லாமே காய்க்கும். அதே மாதிரி பூக்கிற பிளான்ட்ஸும் நல்லாவே பூக்கும். நான் எப்பயுமே ரைஸ் வாட்டர் ஒரு நாளுமே வீசினதே இல்லை. எல்லாம் பிளான்ட்ஸுக்கு தான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்படி மீது இந்த பட்ஸில் மீது இந்த சாயில் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றுமே வீசக்கூடாது. இது எல்லாத்தையுமே எடுத்து இதில் அந்த கல் வளர்ந்து அதை தூக்கி தூர போட்டுட்டு நாங்கள் அப்படியே அதை எடுத்து திரும்பவும் அந்த வேஸ்ட் பாட்டிலே போட்டுறணும். இது என்ன மணி பிளான்ட். இந்த பிளான்ட் எல்லா பக்கமும் வளர்ந்து அது எப்படித்தான் அதை ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வரேன்னு விளங்குது இல்லை. ஸோ நான் இன்றைக்கி அந்த பிளான்ட்ஸ் அதை அப்படியே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ண இதில் தேவையில்லாத கொப்பு எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எனக்கு கீழே டெரஸ் இதில் நான் எல்லாமே இண்டோ பிளான்ட்ஸ் தான் வச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்தந்த காலம் வரப்போக்குள்ளே தான் இன்றைக்கி எப்படியுமே சன்லைட் படும். டிசம்பருக்கெல்லாம் எதுவுமே படாது. ஒரு ஜூன் ஜூலை டைமுக்கு தான் எங்களுக்கு சன்லைட் படும். இது எனக்கு கிஃப்டாக கிடைச்ச ஒரு பிளான்ட் உண்டு. அதை நான் எப்படியுமே பத்திரமா அதை வச்சுக்கொள்ளணுன்றதுக்காகவே மிச்சம் கஷ்டப்பட்டு அதை க்ரோ பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கினது தான். இது எல்லாமே இண்டோ பிளான்ட்ஸ் தான். ஆனாலும் வீட்டுக்கு வச்சா நாங்கள் எப்படியுமே ஒரு வீக்குக்கு ஒருக்காவது கட்டாயம் அதை வெளியே எடுத்து வச்சு அது கொஞ்சம் சன்லைட் பட வைக்கவே வேணும். எனக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் எந்த நாளும் ஒரே இடத்துல இது அது பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்படியுமே இங்கே உள்ள அங்கே தூங்கினு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எப்படியுமே ஒரு வித்தியாசமாக வச்சுக்கொள்வேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா ஒரு இடத்த மாற்றி மாற்றி வைக்கிறது எங்களோட பிரெயினுக்கு எங்களோட ஹார்ட்க்கு எல்லாத்துக்கும் மிச்சம் நல்லுண்டு. நான் எப்போ டெரஸில் என்ன வேலை செய்ய வந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு அதை பிரேக்ஃபாஸ்ட் மேலே தான் எடுத்துக்கொள்வேன். எனக்கு கீழே மரவனை போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை சரி வராது. இன்றைக்கி அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு அதை எடுப்போம்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அதை நல்லா அவிச்சு எடுத்து அதுக்கு ஒரு சம்பளம் இடித்து எடுத்தால் மேலே பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு. அவள் கரைச்சல் இல்லாமல் கீழே போய்த்து டேலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது ஹஸ்பண்ட் முன்னுக்கு கடையால் வாங்கிட்டு வந்திருந்தார். நல்ல மரவள்ளிக்கிழங்கு. சும்மா அப்படியே உரிச்சப்போக்குள்ளே எவ்வளோ காலம் வாங்கினதுக்கு இப்படி ஒரு மரவள்ளிக்கிழங்கு வாங்கிப்படலை. என்ன சொன்னால் அப்படியே உரிச்சப்போக்குள்ளே அப்படியே டக்குன்னு தோல் அப்படியே கலண்டு வந்துருச்சு. மரவள்ளிக்கிழங்கு நல்லதாண்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னால் இப்படி தான் பார்க்கணும். நல்லா இப்படி தோல் அப்படியே சும்மா அப்படியே உரிச்சக்குள்ளே அப்படியே கலண்டே வந்துடும். இன்றைக்கி நான் இதுக்கு சம்பளம் தான் இடிக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளணும் என்ற சரியான மண்ணிக்குது. இதை பாதி பாதியாக அப்படியே கட் பண்ணி இதில் இடையில் ஒரு நார் ஒண்டிக்குது. அந்த நாரை கட்டாயமாக எடுத்து வீசிடணும். எங்களோட உமாவுக்கு அந்த நார் மட்டும் மீண்டும் பிடிக்கவே பிடிக்காது. அந்த பழக்கத்தான் எங்களுக்கும். அப்படியே துப்புரவாக்கி அந்த நார் எல்லாமே எடுத்து வீசிடுவேன். கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியே என் மேலே இருக்கிற மண் அடுப்பை பற்ற வச்சேன். என்ன சொன்னால் அவ்வளோ மழைனால எல்லாமே இதாகவே பற்றுதே இல்லை. மிச்சம் கஷ்டப்பட்டு பற்ற வச்சாச்சு.
இன்றைக்கி தேங்காய் சம்பல் வந்து இடித்து தான் எடுக்கணும்னு நினச்சேன். இது வந்து அந்த பேய் கொச்சிக்கடை தம்பி போல். ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு காரம். சின்ன கொச்சிக்காய், இதுக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியும். உண்மைக்குமே நான் பேய் கொச்சிக்கடை தம்பின்னு தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கொண்டேன், கொஞ்சம் காரம் வைக்கணுன்றதுக்காக வேண்டி. சின்ன வெங்காயம் தான் மிச்சமே நல்லா, பட் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ அதனால் பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கொண்டேன். எப்பயுமே வீட்டுக்கு உள்ளுக்கு திங்கிற சாப்பாட்டை விட கொஞ்சம் சாப்பாடு வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் திண்டு பாருங்கள், அன்றைக்கு உங்களுக்கு நாளே நல்லா இருக்கும். டே டு டே எங்களோட ரூட்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங், எங்களுக்கான ஒரு நேரம், எங்களுக்கான ஒரு வேலை, எங்களுக்கான ஒரு ட்ரிப், எங்களுக்கான எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கானதுண்டு என்னமால் முடிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். என்னை மரவள்ளிக்கிழங்கு நல்லாவே பாயில் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அதை நான் போட்டுக்கொண்டேன். இன்றைக்கி டெரஸில் இது தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. எல்லோரும் மேலே வந்துடுவாங்க. ஹஸ்பண்டாக இது அவ்வளோ சாப்பிட மாட்டார். நம்ம அவளும்னாலும் நல்லா அடிச்சுட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கார்டனிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி தந்த டிப்ஸை வச்சு நல்லா உங்களோட மரத்தை வளர்த்து பூ பூக்க காய் காக்க வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.